Minerva Mills versus Union of India. இந்த கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைரெக்டாக இந்த கேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ரிலேட்டடாக நிறைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ் இருக்குது. அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டு இந்த கேஸ்க்குள்ளே போனால் தான் இது ஈஸியாக புரியும். ஸோ டைரெக்டாக இந்த கேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிகல்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 19. இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லும். ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் G. இது சிட்டிசன்ஸ்க்கு சில ரைட்ஸை கொடுக்கும். அதாவது சிட்டிசன்ஸ் வந்து நினைச்சாங்க அப்படின்னா அவங்க எந்த ப்ரொஃபஷனையும் பண்ணலாம், எந்த ஆக்குபேஷன், எந்த ட்ரேடு, எந்த பிஸ்னஸ் எதுனாலும் இந்தியன் டெரிட்டரிக்குள்ள அவங்களுக்கு பண்றதுக்கு இந்த ப்ரொவிஷன் ரைட்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த ஆர்டிகிள் சிட்டிசன்ஸ்க்கு ரைட் கொடுக்கு இல்லையா, இதே மாதிரி ஆர்டிகிள் 298 இந்த ப்ரொவிஷன் நம்ம ஸ்டேட்டுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல ஸ்டேட்னு சொல்லும் போது அது போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் தான் குறிக்கும். ஸோ ஸ்டேட்டுக்கும் இங்கே பவர் இருக்கு, எந்த பிஸ்னஸ்னாலும் எந்த ட்ரேடிங்னாலும் அவங்க பண்ணலாம். ஸோ அதுக்காக ஸ்டேட் வந்து யாருடைய ப்ராப்பர்ட்டினாலும் வாங்கி அது தனக்குள்ள ப்ராப்பர்ட்டி மாதிரி அதை யூஸ் பண்ணி அதில் எந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் எதுனாலும் வந்து இந்த ஸ்டேட் செய்யலாம். அதாவது நம்ம கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த பிஸ்னஸையும் எடுத்து நடத்தலாம். ஸோ கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதையும் எக்ஸ்க்ளூசிவாக அவங்க எடுத்து நடத்தலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் கூட அவங்க வேணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எடுத்து நடத்தலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் டாஸ்மார்க்கெல்லாம் எடுத்து நடத்துது இல்லை, அது கூட இந்த ப்ரொவிஷன் வழியாக தான். ஸோ கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த ட்ரேடிங்கும் பண்ணலாம், எந்த பிஸ்னஸும் பண்ணலாம், அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அதுக்கு அத்தாரைசேஷன் கொடுக்கறதா இந்த ப்ரொவிஷன். இப்போ பார்ட் 4 இருக்குல்ல, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்டேட் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் வச்சிருப்பாங்க இல்லை, ஸோ அதை தான் நம்ம ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேட் பாலிசிஸை அவங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்றது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். ஸோ அதாவது ஸ்டேட் வந்து என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவங்களுடைய பாலிசிஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். ஸோ ஸ்டேட் வந்து ஒரு பாலிசியை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க இந்த டிபிஎஸ்பியில கொடுத்துருக்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இதுல வெரி ஸ்பெசிஃபிக்கலி ஆர்டிகல் 39 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆர்டிகல் 39 ஒன்றும் இல்லை, ஸ்டேட்ஸ் வந்து எந்தெந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் லைனாக ஒன்றா சொல்லியிருப்பாங்க. இதில் 39 கிளாஸ் பி அப்புறம் 39 கிளாஸ் சி இந்த ரெண்டு ப்ரொவிஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதில் ஆர்டிகல் 39 கிளாஸ் பி என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற மெட்டீரியல் ரிசோர்சஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிதான் ஒரு ஸ்டேட் வந்து அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றதா ஆர்டிகிள் 39 கிளாஸ் பி. ஆர்டிகிள் 39 கிளாஸ் சி என்ன சொல்லும் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஒருத்தங்க கையிலேயே நாட்டோட எல்லா வெல்த்தும் போய் சேர்ற மாதிரி இருந்துடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்ததுக்கு அப்புறம் என்னதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஜியோ மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு பெரிய மோனோபோலி ஆனாங்க அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஜியோ வந்து மக்களுக்கு இன்டர்நெட்டை ஃப்ரீயா கொடுக்கறதுனால மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்களுடைய கம்பெனியை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போற மாதிரியான நிலைமைகள் எல்லாம் வந்தது. ஏன்னா அவங்களால அந்த காம்படிஷன்ல நிக்க முடியல. அண்ட் இது அவங்களோட மட்டும் முடிஞ்சு போறது இல்லை. ஒரு மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க நிறைய பேர் இருக்கணும், நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாதான் மக்களுக்கு இதுல யார் பெஸ்ட் யார் சரியில்லை அப்படின்னு சூஸ் பண்ணி இந்த மாதிரியான காம்படிட்டர்ஸ் இந்த மாதிரியான சாய்ஸஸ் மக்களுக்கு இல்லை அப்படின்னா ஒருத்தங்களே ஃபுல் மொனோபோலி ரைட்ஸ் எடுத்துப்பாங்க. அதாவது மக்களுக்கு வேற சாய்ஸே கிடைக்காது, இவங்கள்ட்ட மட்டும்தான் போயாகணும். ஏன்னா இங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு வேற யாருமே இல்லை. இந்த மாதிரியா ஒரு ஸ்டேட் போச்சு அப்படின்னா இது ரொம்ப அன்ஹெல்த்தியான சிச்சுவேஷனா தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா ஒருத்தங்களுக்கே கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஆகிருது. அதாவது அவங்க கையில மட்டுமே நிறைய பணங்கள் எல்லாம் போய் சேர்ற மாதிரி ஆயிடுது, மத்தவங்க அவங்களுடைய மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஆகிருது. சோ இந்த மாதிரி எல்லாம் ஆகிக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 39 கிளாஸ் சி. இப்போ இந்த ஆர்டிகல் 39 கிளாஸ் பிக்கும் ஆர்டிகல் 39 கிளாஸ் சிக்கும் என்போர்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி கொண்டுட்டு வரப்பட்ட ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் 31 சி. ஸோ இது கிளாஸ் இல்ல, ஆர்டிகல் 31 சி அப்படின்றது ஒரே ப்ரொவிஷன் தான், அதாவது ஒரே ஆர்டிகல் தான். இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் கீழே இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே இருக்கும். அதாவது பார்ட் 3ல இதை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்ட் 4. இது வந்து த்ரூ 25th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1971 இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976ல இதுல நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த சேஞ்சஸ் தான் இந்த கேஸ்ல சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 31 சி என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் கீழே இருக்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும்
அச்சீவ் பண்றதுக்கு இல்ல என்ஃபோர்ஸ் பண்றதுக்கோ ஏதாவது லாஸ் கொண்டுட்டு வந்தாங்க இல்ல ஏதோ ஒரு ஆக்ட் செய்யறாங்க அப்படின்னா அந்த லாஸ் மூலமா யாருடைய ஃபண்டமெண்டல் ரைட் ஆகுது இன்ஃப்ரிஞ்ச் ஆச்சு அப்படின்னா வெரி ஸ்பெசிபிக்லி ஆர்டிகல் 14 அண்ட் 19 இது ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் இன்ஃப்ரிஞ்ச் ஆச்சுன்னா கூட ஜுடிஷியரி அந்த இடத்துல இன்டர்ஃபியர் ஆக முடியாது. தட் இஸ் அந்த ஆர்டிகல் 13 ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி பேசும் இல்ல. சோ இத பத்தி நான் தனி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், அதோட லிங்க் இதுல ஆட் பண்றேன். சோ மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் டிஸ்டர்ப் ஆகும்போது நம்ம ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரி மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆகும்போது கூட ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு இந்த ஆர்டிகல் 31C சொல்லும். அண்ட் ஹென்ஸ் இந்த கேஸ்ல இதை சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ப்ரொவிஷனை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், தட் இஸ் ஆர்டிகல் 368. ஸோ ஆர்டிகல் 368 என்ன சொல்லும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற எந்த ப்ரொவிஷன்ஸ்னாலும் அதுல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டுட்டு வரதுக்கு கொடுத்துருக்கிற பவர் தான் இந்த ப்ரொவிஷன். ஸோ இந்த ப்ரொவிஷன் மூலமா நம்ம பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரலாம். அண்ட் இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 மூலமா இந்த ஆர்டிகல் 368 கீழே இருக்கிற பார்லிமெண்டோடைய பவரை அன்ரெஸ்ட்ரிக்டடா மாத்திருப்பாங்க. அதாவது பார்லிமெண்ட்க்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல கொண்டுட்டு வர அமெண்ட்மெண்ட் பவர்ஸ் வந்து அன்லிமிட்டடா இருக்கும். அதாவது பார்லிமெண்ட் வந்து நினைச்சா கான்ஸ்டியூஷன்ல எந்த அமெண்ட்மெண்ட்னாலும் கொண்டுட்டு வரலாம். இப்ப நம்ம மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்க்கு வரலாம். இந்த கேஸ்ல நம்ம வெரி ஸ்பெசிபிகலி எந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிகல் 39 கிளாஸ் பி, ஆர்டிகல் 39 கிளாஸ் சி, இதுக்கு என்ஃபோர்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி கொண்டுட்டு வரப்பட்ட ப்ரொவிஷன் ஆர்டிகல் 31C. இது நம்ம பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் கீழே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ். இது பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட் கீழே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதுதானே அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டுட்டு வரப்பட்ட ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷனை சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு நம்ம இந்த கேஸ் மூலமா பார்க்கலாம். ஸோ மினர்வா மில்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. இந்த கம்பெனியை கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஓனர்ஷிப்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸ்டேட் ஓனர்ஷிப்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா சும்மா இல்ல, ஒரு பிரைவேட் கம்பெனியே ஸ்டேட் வந்து அவங்களுடைய ஓனர்ஷிப்க்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டைரக்டருக்கு சில காம்பன்சேஷனை மட்டும் கொடுத்துட்டு அவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா அந்த கம்பெனில ஆல்ரெடி நிறைய எம்ப்ளாயீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்ல, அவங்க எல்லாரும் ஸ்டேட் கவர்மெண்டோட எம்ப்ளாயீஸா ஆயிடுவாங்க. ஸோ இப்படி கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டதுனால கவர்மெண்டோடைய இந்த ஆக்டை இந்த கேஸ்ல சேலஞ்ச் பண்றாங்க. ஸோ இதுல கவர்மெண்டோடைய டிஃபென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்டிகல் 39B அண்ட் ஆர்டிகல் 39 கிளாஸ் சி, இது ரெண்டும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்ல. ஸோ இது வந்து ஸ்டேட் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்ல. ஸோ இதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் அவங்க கொண்டுட்டு வந்தது 39C அண்டர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது ஒரு சேவிங் கிளாஸ் மாதிரி தான் அவங்க கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ சில விஷயங்களை அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு எந்த விஷயங்கள் அப்போசிஷனா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவங்க இதை செய்யலாம் அப்படின்னு கொண்டுட்டு வரக்காண்டி தான் இந்த ப்ரொவிஷன் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த ப்ரொவிஷன் மூலமா தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸை அனலைஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் இந்த மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல முதல்ல டாக்டரைன் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ்க்கும் ஏதோ ஒரு கான்ஃபிளிக்டோ கான்ட்ரடிக்ஷனோ வரும்போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் பெருசு கிடையாது அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பெருசு கிடையாது. ரெண்டு பேரும் ஹார்மோனியஸா ஈக்குவலா ரன் ஆகணும். ஸோ ஒருத்தங்க இன்னொருத்தங்களை முட்டிக்க மாட்டாங்க, ஆனா ரெண்டு பேரும் சேம் அவங்கவுங்க ட்ராக்ல போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் செகண்ட்லி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 368ல பார்லிமெண்டோடைய பவர்ஸ் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷனை வந்து அன்லிமிட்டடா கொடுத்துருப்பாங்க இல்ல, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனை அன்லிமிட்டட் அமெண்ட்மெண்ட் பவர்ஸ் கிடையாது, அவங்களுடைய பவர்ஸ் ஒன்லி லிமிட்டட் தான். அண்ட் இந்த லிமிட்டட் பவர்ஸ் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரைனை பற்றி சுப்ரீம் கோர்ட் வந்து கேசவானந்தா பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ்ல பேசியிருப்பாங்க. ஸோ அதை பத்தி நான் இந்த வீடியோக்குள்ள போகல, இன்னொரு வீடியோ நான் அதை வச்சு அப்டேட் பண்றேன். பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது பார்லிமெண்டோடைய லிமிட்டட் பவர்ஸை மட்டும்தான் குறிக்கும் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட்லி ஆர்டிகல் 13 ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி பேசும் இல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க ஸோ ஒருத்தவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுது அண்ட் பார்லிமெண்ட் கொண்டுட்டு வர அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே ஜுடிஷியரி ரிவ்யூ கண்டிப்பா பண்ணும். ஸோ எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டையுமே ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. ஜுடிஷியரிக்கு வந்து ஆல்வேஸ் ஹஸ் த பவர் டு இன்டர்ஃபியர்.
சோ அதனால பார்லிமெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்து ஜுடிஷியரியோட ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை வந்து கர்டைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம், இது எல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுக்கு முன்னாடி டிசைட் பண்ண கேசஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும் அப்படின்ட்டு. சில கேஸ்ல சொல்லியிருப்பாங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் பெருசு, ஃபண்டமெண்டல் ரைட் அந்த டைம்ல கம்மி ஆகிரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கேஸ்ல தான் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா ரன் ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்றது இந்த கேஸ்ல தான். அண்ட் பார்லிமெண்டோடைய அமெண்டிங் பவர் லிமிட்டடா தான் இருக்குன்னு சொன்னதும் இந்த கேஸ் தான். அண்ட் ஃபைனலி ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை யாரும் கர்டைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோதான் மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்.